துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அபாரமான யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையுங்க. யோகமான ஆண்டு, அதிர்ஷ்டமான ஆண்டு, சுபமான ஆண்டு, தொட்டது துலங்கக்கூடிய ஆண்டு, எண்ணியது நடக்கக்கூடிய ஆண்டு, எதை தொட்டாலும் அப்படியே தகரத்தை தொட்டால் கூட தங்கமாகும். அப்படி இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். 12 ராசிகள்லேயே துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் 2025ஆம் ஆண்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. என்னையா இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, முக்கிய கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ராகு, கேது, சனி, குரு, இந்த 3 இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல விதமாக மாறுது. ஃபஸ்ட்டு 2 மாதத்தை விட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. வருடத்தில் முதல் 2 மாதம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மார்ச் மாதம் கடைசியிலிருந்து 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து குரு 9ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார். ஜூன் மாதத்திலேயே கேது 11ஆம் இடத்திற்கு மாறுறார். அற்புதமான அமைப்புங்க. இதை விட பெருசாக என்னங்க வேணும்? ராஜ கிரகங்கள் எல்லாம் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டு, தொட்டது துலங்கக்கூடிய, எல்லாம் நடக்கக்கூடிய, கையில் கிடைக்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, லட்சியம் பலிக்கக்கூடிய, தொழில் மேன்மையாக இருக்கக்கூடிய சுபமான யோகமான ஆண்டாக இத்தனை இருக்குங்க. ஐயா இப்படியே அடுக்கிக்கிட்டே போறீங்களே, எல்லாம் நடந்துருமா? உங்க முயற்சியில தாங்க இருக்கு. பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கேற்ப வலிமையான நல்ல தசாபுக்திகள் நடந்தால் கோடீஸ்வரன் ஆவீங்க இந்த ஒரு வருஷத்துலேயே. அதுக்காக லாட்ரி டிக்கெட் அடிக்குமா, ஷேர் மார்க்கெட் அடிக்குமான்னு கேட்காதீங்க. ஷேர் மார்க்கெட்டு நியாயமான லாபத்தை தரும். சூதாட்ட விஷயங்கள் எல்லாமே பொதுவாக ஜோதிடத்தில் வலியுறுத்துறது இல்லை. அப்படி இப்படின்னு 10 கோடியில் ஒருத்தருக்கு 100 கோடியில் ஒருத்தருக்கு தான் லாட்ரி டிக்கெட் அடிக்குது. அது நம்ம எல்லாருக்குமே துலா ராசிக்காரங்களுக்கு அடிச்சிடாது. உங்கள் இதுலேயும் ஒரு மிகப்பெரிய தசாபுக்தி அமைப்புகளை நன்றாக கொண்டவருக்கு 2025ஆம் ஆண்டு லாட்ரி டிக்கெட் அடிக்கலாம். அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. இந்த ஆண்டு சகலத்தையும் நீங்கள் நல்ல விதமாக செய்விக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இதுவரை இருந்து கொண்டிருந்த மன அழுத்தம் தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் அப்படியே மாறக்கூடிய தன்மைகள் துளாராசிக்கு வருகிறது. ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். காதலன் காதலி இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மேம்பட்ட ஒரு நல்ல அமைப்பு உண்டு. புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். வாழ்க்கை அமையும். திருமணம் நடக்கும். புத்திரபாக்கியம் கிடைக்கும். வேலை தொழில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆரம்பிக்கின்ற செய்கின்ற எல்லாம் நல்லா இருக்கும். ஆகவே பொதுப்படையாக 90 மார்க், 10% வேணா உங்கள் இதில் உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பில் கொஞ்சம் டல் அடிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தால் ஒழிய, துலாம் ராசிக்காரர்கள் 90% பேருக்கு மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது 2025ஆம் ஆண்டு. ஓஹோ வென்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இரட்டை நிலைமையாக சொல்லுவேன். ஆரம்பத்தில் ஒரு 6 மாதத்திற்கு ஜூன் மாதம் வரைக்குமே ராசிநாதன் நீச்சத்தில் இருந்தாலும் கூட மே மாதம் வரைக்கும் 5 மாதம் வரைக்கும் ராசியை குறிப்பாத்துக்கிட்டு இருக்கிறார். அது ஒரு பெரிய யோகம், ஒரு பாதுகாப்பு. யோகம்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு மாதிரி கிணத்துல தள்ளி விடும்போது பக்கத்துல இருந்து ஒருத்தர் உங்களை பிடிச்சிக்கிட்ட மாதிரி, கிணத்துல விழாமல் கிணத்துலேயே மேலேயே நின்றுக்கிட்டு கிணத்துல விழாமல் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்ட மாதிரி குரு உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். எப்போவுமே ராசிநாதன் நீச்சத்தை அடைந்தால், ராசிநாதன் பலவீனத்தை அடைந்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய நல்லதுகள் நடக்காது. ஆனாலும் சப்ஸ்டியூட் விதி என்றால் விதி விலக்குகள் ஒரு ஜோதிடத்தில் இருக்கும்ன்றதை அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா? அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சம் என்கின்ற அமைப்பு, வக்ரம் என்கின்ற பலவீனமான அமைப்பில் அப்படியே முன்பின் இடங்களில் டிராவல் பண்ணாலும் 8, 9ஆம் இடங்களில் டிராவல் பண்ணுவார். இருந்தாலும் குரு ஸ்டாண்டர்டாக இருந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம். ஆகவே தப்பித்து பிழைத்தீர்கள் என்பது தான் உண்மை. பெரிய அளவில் சோதனை இருக்காது. இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கூட 5ஆம் இடத்துக்கு தான் போகிறார். 5ஆம் இடத்துல குருவின் வீட்டில் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள்லாம் அவர் பண்ண மாட்டாருங்க. இப்போ இருக்கின்ற 4ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் ராகு கேதுக்கள் வருகிறார்கள். கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் கூட பெரிய சோதனைகளை செய்ய மாட்டாங்க. ஆக என்ன, முதல் 6 மாதங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி அப்படியே 6 மாதங்களில் குரு 8ஆம் இடத்திற்கு வருவதாலும், ராசிநாதன் சுபத்துவத்தை அடைவதாலும், ராசிநாதன் நீச்ச நிலையிலிருந்து விலகுவதாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. ஜூன் மாதத்திற்கு பிறகு அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் தூர இடங்களில் போய் செட்டில் ஆகணும், வெளியிடங்களில் போய் படிக்கணும். இதெல்லாம் மார்ச் ஏப்ரல் மாதமே நடக்க ஆரம்பிச்சிடும். மே மாதம் ஜூன் மாதத்திற்கு பிறகு வெளியிடங்களில் போகக்கூடியவர்களுக்கு இருந்த தடைகள் நீங்கி தாத்தா பாட்டிகள் பேரன் பேத்திகளை போய் பார்க்க போகிறது, அல்லது பிள்ளைகளை போய் பார்க்க போகிறது, இளைய பருவத்தினர் கல்விக்காக வேலைக்காக வெளிநாட்டிற்கு போவது என்பது மாதிரியான எதிர்பாராத ஒரு பயணங்கள் அமைந்து அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க.
அதனால் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்காது. விருச்சிக ராசிக்காரர்கள் 7.5 சனி சமயத்தில் தான் மிகப்பெரிய சோதனைகளை அனுபவிச்சிங்க. 2015ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரைக்கும் பெரிய அளவோட சோதனைகள் உங்களுக்கு இருந்தது இல்லையா? அது போன்ற எந்த விதமான ஒரு கஷ்ட நஷ்டங்களும் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்துவிடாது என்பதுதான் கோட்சார ரீதியிலான உண்மை. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு சாதாரணமான நல்ல ஆண்டாகவே, நினைத்தது நடக்கக்கூடிய பலிக்கக்கூடிய யோக ஆண்டாகவே அமைந்திருக்கிறது இந்த ஆண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வருஷங்க அந்த வருஷம். மே மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் அப்படியே 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போறார். அர்த்தாஷ்டம சனி என்கின்ற அமைப்பில் சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு மாறினாலும் கூட பெரிய சோதனைகளை செஞ்சிட மாட்டார். உங்கள் ராசிநாதனுடைய குருவினுடைய இன்னொரு வீடு தான் அது. ஏற்கனவே 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இப்போது அப்படியே கீழே இறங்கி 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போ என்னன்னா, மே ஜூன் மாதத்திலிருந்து இப்போது இருக்கக்கூடிய கடன் தொல்லை, நோய் தொல்லை, ஒரு மாதிரியான நெகட்டிவான அத்தனை அமைப்புகளும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய அமைப்புகள் வெகு தெளிவாக இருக்கின்றன. மனசு கொஞ்சம் ஸ்திரப்படும், உற்சாகமாக இருக்கும், உடல் நல்லா இருக்கும், தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் உடம்பெல்லாம் பளிச்சுன்னு இருக்கும், மற்றவங்க அவங்கள பார்த்து பார்க்கின்ற இமேஜ் நல்லா இருக்கும். தொட்டது துலங்கும். என்ன ஒரு லட்சியம் வச்சிருக்கிறீங்களோ, எண்ணம் வச்சிருக்கிறீங்களோ, இப்படி கல்யாணம் பண்ணணும், அப்படி கல்யாணம் பண்ணணும், இந்த வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், இந்த தொழில் பண்ணணும், அந்த வியாபாரம் பண்ணணும், இது போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு அந்த முயற்சிகள் சாதகமாக பலிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எந்த லெவல்லையும் தனுசு ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். மூன்றாம் இடத்தில் ராகு வருவது என்பது முயற்சிகளை பலிக்கக்கூடிய, புகழ் பெறக்கூடிய அமைப்புகளை செய்யக்கூடியது. கடந்த காலத்தில் கலைத்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கிறவங்க அல்லது எழுத்துத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஊடகத்துறையில் ஃபேமஸ் ஆகணும், சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடணும், ஃபேஸ்புக்கில் எப்படி இருக்கணும், யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், இந்த மாதிரியாக சமூக ஊடகங்களில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக நல்ல வருஷமாகவே 2025ஆம் வருஷம் இருக்குங்க. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்க இருக்கின்றன. ஆகவே அனைத்திலும் சிறப்பான ஒரு நல்ல அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஸ்டெடினஸ் ஆகக்கூடிய அமைப்பு, வருடத்தின் பிற்பகுதியில் திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, நல்ல நட்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு, எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன. ஆகவே கடந்த ஒரு வருஷமாகவே 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து கொஞ்சம் சோதனைகளை அனுபவித்தவர்கள், குறிப்பாக 50 வயதிற்கு மேற்பட்ட அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஆதரவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மிகச்சிறப்பான யோக ஆண்டாகவே அமைந்திருக்கிறது. அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த 2025ஆம் ஆண்டு